Very good morning. Happy to see you through this wonderful morning devotion வீடியோ. இந்த வீடியோ மூலமா உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் தினசரி நம்ம வேத வசனங்களை தியானிக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தையும் மறுரூபத்தையும் கொண்டு வருகிறது. இந்த நாளும் கூட ஒரு முக்கியமான வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3:16 அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, we know what love is because Jesus gave his life for us. This is we must give our life for each other என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னா, யோவான் 3:16 அந்த வசனம் அது எவ்வளவு முக்கியமானதோ அதே போல இந்த 1 யோவான் 3:16 மிக முக்கியமானது. ஏன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அன்பினுடைய டெஃபினிஷன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் டிமாண்ட், இதைத்தான் இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோவான் 3:16 தேவன் இவ்வளவா உலகத்தை நேசித்தார் என்று சொல்லியிருக்கிறது. இந்த 1 யோவான் 3:16 நம்முடைய சகோதரர்களை நாம் எவ்வளவு நேசிக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுக்கு ரொம்ப அழகா சொல்றாரு, ஜீவனை கொடுத்து அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், நமக்கு ஒரு டெமோ இருக்கு. இப்ப நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்க போறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு டெமோ காமிப்பாங்க. இப்படிதான் அந்த பொருள் ஒர்க் ஆகும், இந்த மாதிரிதான் இருக்கும், சோ இது மாதிரி நீங்க பாருங்க, நீங்க வாங்குற ப்ராடக்டும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு டெமோ காமிப்பாங்க. அந்த மாதிரி நாம எப்படி மத்தவங்க அன்பு செலுத்தணும், நம்முடைய சகோதரர், நம்முடைய நெய்பர்ஸ்ட எப்படி நம்ம அன்பை காமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஒரு டெமோ கொடுத்தாரு. என்ன டெமோ கொடுத்தா? ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய அன்பை சிலுவையிலே உயிரை கொடுத்து வெளிப்படுத்தினார். அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணாரு. அவர் அன்பை பத்தி பேசுறது மட்டும் ஆண்டவரோட வேலை இல்லை. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ரிவீல் பண்ணாரு, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு, ப்ரூவ் பண்ணார். He revealed, demonstrated and proven in the cross அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரியல் லவ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபீலிங். உண்மையான அன்பு என்பது உணர்வு மட்டும் கிடையாது. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு அப்படியே உணர்வுபூர்வமா சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது. அது உணர்வும் கூட தான். ஆனா அது மட்டும் அல்ல, ரியல் லவ் இஸ் revealed and demonstrated, proven. நீங்க அடுத்த பகுதி சொன்னப்பட்டது போல, உங்கள் சகோதரர், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்ப உறவினர்கள், நெய்பர்ஸ்ட உங்களுடைய அன்பு எப்படி இருக்கு, அதை ரிவீல் பண்றீங்களா, அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறீங்களா, அதை ப்ரூவ் பண்றீங்களா அப்படின்றதா ரொம்ப முக்கியமானது. அதை நீங்க சில வழிகள்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ரூவ் பண்ணலாம், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். அதை சொல்றாங்க, லே டவுன் யோர் டைம். உங்களுடைய நேரத்தை அவர்களுக்காக செய்ய நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். உங்க நேரத்தை செலவழிங்க அவர்களுக்காக. கொஞ்ச நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், பேசுறதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ அவங்க ஹெல்ப் பண்றதுக்கோ. நீங்க உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அது நீங்க அவங்க மேல அன்பா இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப். ரெண்டாவது, லே டவுன் யுவர் ப்ரைட். சில நேரங்கள்ல நம்ம அவங்ககிட்ட பேசுறதுக்கு நம்ம பெருமையா ஒரு தடையா இருக்கும். நான் போய் எப்படி அவங்ககிட்ட பேசுறது, நான் போய் எப்படி கீழே இறங்கி அவங்ககிட்ட பேசுறது, நான் போய் எப்படி அவ்வளவு தூரம் நம்ம கீழே இறங்குறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்து அந்த அன்பை ப்ரூவ் பண்ணி காமிச்சார். நீங்களும் உங்களுடைய சகோதரருக்காக, உங்களுடைய நெய்பர்ஸ்க்காக, உங்களுடைய அருகாமையில் இருக்க மற்ற ஜனங்களுக்காக உங்களுடைய பெருமையை கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு அவங்க மேல அன்பு செலுத்த நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மூன்றாவது, லே டவுன் யுவர் ரிசோர்சஸ். உங்களுக்கென்று இருக்கிற சில ரிசோர்ஸ் உங்க கையில இருக்கும். உங்ககிட்ட சில ரிசோர்ஸ், என்ன ஒரு வளங்கள் சிலது உங்க கையில இருக்கும். அதை மத்தவங்களுக்காக செலவழிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? சில பொருட்களை கொடுத்து உதவி பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நமக்கு பிடிச்ச பொருட்களை கொடுக்கறதுல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா மற்றவர்கள்ட்ட அன்பு செலுத்துறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருளை நீங்க அவங்களுக்காக கொடுக்கறது. உங்ககிட்ட இருக்கிற மிக நேசிக்கிற உங்களுக்கு தேவையான பொருளை மற்றவர்களுக்கு தேவை என்று அறிகிற பொழுது நீங்கள் அவர்களாக கொடுக்கறது, அது நீங்க அந்த மற்ற மனிதர்கள் மேல வைத்திருக்க அன்பை ப்ரூவ் பண்றதுக்கு சமானம். இதா பாருங்க, ஹெவன்லே ஒரு பெஸ்ட் பொருள் அப்படின்னா, பெஸ்ட் திங் அப்படின்னா அது ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதை நமக்காக கொடுத்தார். நான்காவது விஷயம், லே டவுன் யுவர் கம்ஃபோர்ட். நீங்க சில நேரம் அன்பு செலுத்துறப்ப உங்க கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வர்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க நிறைய நேரங்களை பாருங்க, நம்ம எப்பெல்லாம் மற்ற மனிதர்கள் மீது அன்பு காமிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய கம்ஃபோர்ட் ஜோன் பாதிக்கப்படும். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட அப்படிதாங்க. அவர் தனக்கு கம்ஃபர்ட் ஜோனா இருந்த அந்த ஹெவனை விட்டு இறங்கி இந்த அன்கம்ஃபர்டான இந்த பிளேஸுக்கு, இந்த இடத்துக்கு வந்தார். ஆர் யூ ரெடி டு லிவ் யோர் கம்ஃபர்ட் ஜோன்? உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை, அந்த சௌகரியமான சூழலை விட்டு வெளியே வந்து மற்றவரிடத்துல அன்பு காட்ட நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? இந்த வசனம் நமக்கு அன்பு என்றால் என்ன, அதை எப்படி காண்பிக்க வேண்டும், அதை எப்படி ப்ரூவ் பண்ண வேண்டும் என்கிற சில நல்ல காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நானும் இந்த ஒரு 4 விஷயங்களை சொன்னேன். லே டவுன் யுவர் டைம், லே டவுன் யுவர் ப்ரைட், lay down your resources and lay down your comfort. இந்த 4 காரியங்களை செய்து உங்களுடைய அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண, ப்ரூவ் பண்ண ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலை வேளையில உதவி செய்வாராக. தொடர்ந்த வசனத்தை நீங்கள் தியானிக்க, ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும். Thank you. God bless you and have a great day.
ஆமென்.